ஹாய் ஆண்டனி. ஹாய். அன்னைக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போனீங்கல்ல, அதை படிச்சீங்களா? எந்த புக்லாம் படிச்சீங்க? உலக சினிமா எனக்கு பிடிச்ச புக் படிச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் புக் அதான் படிச்சீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் புக்கே அதுதான் படிச்சேன். அதுக்கப்புறமா நான் ட்ரெயின்ல அது வாங்கிட்டு போகும்போது நைட்டே படிச்சு முடிச்சிட்டேன். அந்த புத்தகத்தையா? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது அந்த புக்கை படிக்கணும்னு. படிச்சு முடிச்சு எங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளே அதை படிச்சு எங்க சித்திர கதை சொல்லிட்டேன். அந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது சொல்றீங்களா? உங்களுக்கு என்ன புரிஞ்சது அந்த கதை? இப்போ வந்து அவங்க அப்பா வந்து சாரா அலி, அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. அண்ணன் பேர் அலி, அக்கா பேரு தங்கச்சி பேரு சாரா. அவங்க அப்பா வந்து ஒரு கூலி வேலை பாக்குறாரு, சின்ன கூலி வேலை தான். அவங்க அம்மா வந்து உடம்பு சரியாம இருக்கிறாங்க, ரொம்ப உடம்பு சரியாம. குழந்தை பிறந்திருக்கு, சின்ன பிள்ளை வச்சிருப்பாங்க, ஒரு கை குழந்தை அவங்க அம்மா வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்லாம் வந்து அலி வந்து அவங்களுக்கு வீட்டு தேவையான காய்கறி அதெல்லாம் வந்து வாங்கலான்ட்டு மார்க்கெட்டுக்கு போவான். மார்க்கெட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது சாரா சொல்லுவா அவ தங்கச்சி, அண்ணா என் ஷூ பிஞ்சிருச்சு, இந்த ஷூ கடையில கொடுத்து மாத்திட்டு வா, தச்சிட்டு வா அப்படின்னு சாரா கொடுப்பா அலிகிட்ட. அலியும் எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது அதை தொலைச்சதுக்கு அப்புறமா அது எப்படி சொல்றது தங்கச்சிட்ட அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே வருவான். காய்கறி எல்லாம் வாங்கிட்டு, அண்ணா ஷூ எங்க அப்படின்னு சாரா கேட்பா. அதுக்கு அலி சொல்லுவான், சாரி சாரா, நான் ஷூவை இடையிலே தொலைச்சிட்டேன் அப்படின்ட்டா. ஐயோ அண்ணா, நான் இனிமேட்டு என்னென்ன பண்ணுவேன், நான் அப்பாட்டையும் நான் போயிட்டு சொல்லிட்டு நான் ஒரு ஷூ வாங்கி கொடுக்க சொல்ல போறேண்ணா அப்படின்னு சாரா சொன்னா. அதுக்கு வந்து அலி சொன்னா, சொல்லாது அப்பாட்ட நான் தான் அடி வாங்குவேன், நான் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நீ அடி வாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஞாபகம் வருது. அலியோட ஷூ வந்து வச்சிருந்தான். அலியோட ஷூ வந்து ரொம்ப அவனுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அது வந்து சொல்கிறான் சாரா கிட்ட, சாரா என் ஷூ நம்ம போட்டு போகலாம் மாற்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எக்ஸாம் டைம் வந்துடுது. எக்ஸாம் டைம் வந்தோடனே என்ன பண்ணிடுறாங்க, காலைல வந்து சாராவுக்கு எக்ஸாம், மதியானம் வந்து அலிக்கு எக்ஸாம். காலைல வந்து ஷூ போட்டு கொடுத்தோடனே ரொம்ப லூஸாக இருக்குது, அதனால நடக்க முடியல. நடந்து போயிட்டு அங்கே ஸ்கூலில் முடிச்சுட்டு மிஸ்ஸு வாட்ச் கட்டியிருந்தாங்க. வாட்சில் டைம்னா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தா சாரா. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டைம் ஆனோடனே எக்ஸாம் உடனே முடிச்சுட்டு கொடுத்துட்டு உடனே அவன் அண்ணன் கேட்டுக்கிட்டே நிற்பான். அவன்கிட்ட வந்து ஷூவை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி கொஞ்ச நாளாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்கூலில் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியில் 3வது ப்ரைஸ் வந்து அவங்க ஜெயிச்சா ஷூ கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அலி நினைக்கிறான், இது நம்ம 3வது ப்ரைஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம தங்கச்சிக்கு நம்ம ஷூ வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு அலி நினைக்கிறான். அலி நினைச்ச உடனே டப்புன்னு அங்கே போயிட்டு பேரை கொடுத்துட்றான். கொடுத்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே உடனே ரன்னிங் ரேஸ் அன்னைக்கு அந்த டேட் வந்துடுது. அந்த டேட் வந்த உடனே எக்ஸாம் வந்து காலைல வந்து இது எக்ஸாம் முடிஞ்சிட்டு சாராவுக்கு எக்ஸாமு முடிஞ்சிட்டு அவன் அண்ணனுக்கு சரி ஷூவை கொடுக்கலாம் அப்படின்ட்டு வேகமாக ஓடி வரும்போது ஷூ ரொம்ப லூஸாக இருந்திருக்கும் போது அந்த தண்ணியில விழுந்துருது. காவா நோண்டி வச்சிருந்தாங்க, அதில் விழுந்ததுக்கு அப்புறமா அதை வந்து அது தண்ணி வேற திறந்து விட்டுருக்காங்க, அது எடுக்க முடியல அவளால. அங்கேருந்து ஒரு பெரியவர் வந்து கேட்டிருக்காரு, ஏன் பாப்பா அழுவுற, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சாரா சொல்லியிருக்கா, என் ஷூ இதில் விழுந்துட்டு எடுத்து கொடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு வந்து சரி இந்த பெரியவரும் ஒரு குச்சை வச்சு எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அலிக்கிட்ட வந்து ஷூவை கொடுத்துட்டா. ஷூவை கொடுத்த உடனே அலி வந்து வேகமாக போட்டுக்கிட்டு திட்டுறா, என்ன இது ஷூலாம் அப்படி ஈரமாக இருக்குது, என்ன பண்ண அப்படின்னா, அண்ணா நீ போயிட்டு ஃபஸ்ட்டு ரேஸை பண்ணிட்டு வாண்ணா, நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அவன் ரன்னிங் ரேஸு ஓட ஆரம்பிச்சிட்டான். போயிட்டு வந்துட்டு ஷூவை கழட்டும் போது கால் ஃபுல்லாக புண்ணாக இருந்திருக்கப்போ அண்ணா என்னென்ன ஆயிடுச்சு கால்லாம் அப்படின்னு சாரா கேட்டிருக்கான். அதுக்கப்புறமா வந்து அவங்க ஸ்கூல்ல வந்து அலி தான் ஃபர்ஸ்ட் மார்க்கு. அதனால வந்து அவங்க சார் வந்து அவனுக்கு ஒரு பெண்ணு தராங்க, ஹீரோ பெண்ணு. அதை வந்து தங்கச்சிட்ட தரான், அப்பாட்ட சொல்லாதம்மா அப்படின்னு அவன் தங்கச்சிட்ட வந்து சமாதானம் பண்றான். அதுக்கப்புறமா அவன் கால் புண்ணா இருந்துச்சுல, அவங்க வீட்டு எதுக்கு ஒரு ஜாடி மாதிரி இருக்குமா, அதுல வந்து காலை வைக்கிறானா. அவன் காலை வச்சுக்கிட்டே யோசிக்கிறானா, ஐயோ நம்ம தோத்துட்டோமா ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு காலை வச்சுக்கிட்டு காலை அப்படி தண்ணியில வச்சுக்கிட்டே யோசிக்கிறான். அப்போ வந்து இந்த கோல்டன் ஃபிஷ் வந்து அவன் காலை சுற்றி அப்படியே
அப்படியே இந்த காலை கடிச்சு கடிச்சு அந்த முத்தம் கொடுத்து அந்த புண்ணெல்லாம் அப்படியே சரி பண்ணுது. அதுக்கப்புறமா சாரா என்ன பண்ணிடுறா, அவங்க அவங்க ப்ரேயர் நடக்கிற இடத்துல வந்து நின்றுடுறா. அப்போ வந்து அவன் ஷூ காணா போணுச்சு தெரியுமா, சாரா ஷூ. அந்த ஷூ வந்து இன்னொரு பொண்ணு போட்டிருப்பா. அந்த பொண்ணு வந்து இது ஏன் ஷூ ஆச்சே அப்படின்னு சாரா நினைக்கிறா. பின்னாடியே போற அந்த பொண்ணு வீட்டுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கா. இது ஏன் ஷூ அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருக்கா. போனதுக்கு அப்புறமா அவன் அண்ணன் அலியை கூட்டுக்கிட்டு 2 பேரும், அண்ணா என் ஷூ வந்து ஒருத்தவங்க போட்டிருக்கா, அவன் வீடு எனக்கு தெரியும், நான் போய் பார்த்துட்டேன் அப்படின்னோடனே 2 பேரும் நல்லா ஆக்ரோஷமா போறாங்க. போயிட்டே இருக்கும்போது போனதுக்கு அப்புறமா அவங்களும் ஒரு ஏழை குடும்பம் தானா. அவங்களுக்கு அந்த பாப்பாவுக்கு வந்து அம்மா இல்லையா, அப்பா மட்டும்தானா. அப்பாவும் ஒரு சின்ன கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காராம். அவரும் வந்து பார்த்துட்டு அந்த ஷூ வாங்காமலே 2 பேரும் வந்துடுறாங்க. வந்துட்டு திரும்பி மறாவது நாள் காலைல வந்து நின்றுறாங்க. இப்போ ப்ரேயரில் வந்து சாரா நிற்கிறா. நீ நின்றுக்கிட்டே இருக்கும்போது அவன் அண்ணன் ஒரு பெண்ணை கொடுத்தது தெரியுமா, ஹீரோ பெண்ணு, அது ப்ரேயர்லேயே தொலைச்சிடுறா. தொலைச்சதுக்கு அப்புறமா ஐயோ பெண்ணை காணுமே அப்படின்னு கிளாஸில் போயிட்டு தேடுறா. அதுக்கப்புறமா அந்த ஷூவை கொடுத்தாலே அந்த பொண்ணு, அந்த பாப்பா வந்து சாராவை கூப்பிட்டு, அக்கா இந்தாங்க உங்கள் பெண்ணு கீழே இருந்துச்சுக்கா, அக்கா அந்த ஷூ உங்களுக்கு தான் எனக்கு தெரியும், ஏன்னா எங்கள் வீட்டில் வாங்கி தர மாட்டாங்க, எங்கள் அப்பாவும் வேலைக்கு ஒழுங்காக போக மாட்டாருக்கா, அதனால தான்க்கா நான் உங்கள் ஷூ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னோடனே பரவாயில்ல விடு பாப்பா அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சாரா என்ன பண்ணிடுறா, சரி விடு அப்படின்ட்டு அவன் அண்ணன்கிட்ட போயிடுறான். அப்புறம் அவன் அண்ணன்கிட்ட போனதுக்கு அப்புறமா அவ்வளோதான். அப்புறம் 2 பேரும் ஜாலியா என்ன ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட் அவன் தண்ணி தொட்டிக்குள்ள காலை விட்டால, அதுதான் கடைசி. இந்த இதை வந்து முன்னாடியே வந்துரும். அந்த பெண் எடுத்து கொடுக்கறது இருக்குல்ல, அந்த சீன் வந்து முன்னாடியே வந்துருது. அது மறந்துட்டதால நீங்க போட்டீங்க. அப்புறம் இன்னொன்று அந்த பொண்ணு வந்து சொல்ல மாட்டா, இவங்களே பெண்ணை மட்டும் எடுத்து வந்து குடுக்குறா. அவ குடுக்கறத வச்சு இவங்களே சாராவும் அலியும் அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க, இந்த பொண்ணு திருடி இருக்க மாட்டா நம்ம ஷூவையோ அப்படின்னு அவங்களா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிதான் இருக்கு. அந்த பொண்ணா வந்து நான் உங்க ஷூ எடுத்துட்டேன்னு சொல்ல மாட்டா, அவ மாத்தி தெரியாம போட்டிருக்கா. அது மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வெரி நைஸ். சரி, இந்த கதை படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப புரிஞ்சு. எப்படி ஃபீல் பண்ணீங்க? இது வந்து இப்ப எப்படின்னா வந்து நம்ம ஏழைங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது, ஏழைங்களை வந்து நம்ம துன்படுத்தக்கூடாது, அவங்கள சீப்பான ஒரு இதுல வந்து நம்ம ஏழைங்களை யாரு துன்புறுத்துறா இந்த சமூகத்துல சொல்றீங்களா? ஆமா, இப்ப பார்த்தா அப்படிதான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்காங்களா என்ன? அவங்க ஒரு தடவை ஒரு மாதிரி பண்ணா, நான் சொன்னேன், அதுக்கப்புறம் யாரும் பண்றது இல்ல. நம்மள்ட்ட இருக்கிற காசை கொடுத்து நம்ம ஏழைங்களுக்கு உதவி பண்ணணும். நம்மளுக்கு ட்ரெயின்ல கூட நிறைய பேர் கண்ணு தெரியறவங்களும் கண்ணு தெரியாத மாதிரி கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு வராங்க. இருந்தாலும் அவங்க ஒரு உழைப்பாளி மாதிரிதான் விற்கிறாங்க, பாட்டெல்லாம் பாடுறாங்க. அதனால நம்ம இருக்கிறது நம்ம எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணணும். இதனால எனக்கு என்ன புரியுதுன்னா, ஏழைங்களுக்கு எல்லாம் நம்ம உதவி பண்ணணும், அதுதான் எனக்கு புரியுது. இந்த கதையை படிச்சோடனே எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, சரி. இப்ப நானும் ஏழைங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்களா ஜெனரலா உங்க கிளாஸ்ல? படிக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட் பேர் வந்து அருண், அவன் வந்து நல்லா படிப்பான். அருண், அப்புறம் நிதிஷ், ஜீகன், கிஷோர், அவங்களாம் நீங்க படிக்கிற புத்தகம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிப்போம். அப்புறம் நான் என்ன புக் படிக்கிறேனோ அந்த புக்கு நான் படிச்சுட்டு, நான் ஃபர்ஸ்ட் புக் வந்து யானை டாக்டர் படிச்சேன். அது வந்து நான் படிச்சுட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கலான்னு போனேன், அது கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா என் புக்கு நான் படிச்ச புக்கெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தேன். அப்படியே பகிர்ந்து படிக்கிறீங்க எல்லாரும் இல்ல? அவங்க ஒரு செட் ஆஃப் புக்ஸ் வாங்குனாங்கன்னா அவன் படிச்ச புக்கு என்கிட்ட கொடுப்பான், நான் படிச்ச புக்கு அவன். நல்ல விஷயம். அந்த மாதிரி சமீபமா உங்களுக்கு படிச்சதுல எந்த புக் ரொம்ப ரொம்ப பிடிச்சது? இந்த புக் ஃபேர்ல வாங்கின புக் மட்டும் அதுல இருந்து சொல்லுங்க. அதுல எனக்கு உலக சினிமா பிடிச்சிருந்துச்சு. இதான் ரொம்ப பிடிச்சது. இந்த படம் பார்க்கணும்னு தோணுச்சு அதை படிச்ச உடனே? அதுக்கு வந்து யாருன்னா நான் வந்து ஒரு லிங்க் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி தரேன்னாங்க. அது எங்க சித்தியில சொல்லி எங்க சித்தியை டவுன்லோட் பண்ணுவாங்க. அந்த கதை நான் பார்த்துட்டு எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க ஃபியூச்சர்ல எழுதுற பிளான்லாம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. எந்த மாதிரி கதையெல்லாம் எழுதுவீங்க? எனக்கு தோன்ற எந்தெந்த கதைலாம் எனக்கு தோணுது. அப்புறம் என்னோட ஸ்கூல் இதெல்லாம் நான் எழுதுவேன். என் ஸ்கூல்ல நான் இப்படிலாம் ஜாலியா இருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஜாலியா இருந்தேன், அந்த மாதிரிலாம் எழுதுவேன்.